இப்படி முன்னாடி 6 லைட் கட்டின பின்னாடி எல்லாம் லைட் கட்ட சொன்னா ஏண்டா சண்டாலா மனசார உள்ள ஒரு டியூப் லைட் கட்ட சொல்ல மாட்டான். கணேசன் ஓட்டு போய் எப்ப கொடுக்குறது? செட்டு வாஜியார் கணேசன் கனெக்ஷன் எங்கனா கொடுக்குறது கரண்ட்டுக்கு? நீ கொடுத்ததுன்னா டான்ஸ் வேற மோட்டர் பண்ணா உள்ளேடே இந்த ஆகுமா அவ தானே தெரியலறாடி. ஏங்க ஏங்க பெட்டுக்காரரே பெட்டுக்காரரே சொல்லுங்க. ஏங்க என்ன கவிச்சடிக்கல எடுத்து பேச பிரச்சனை கையெடுத்து சொல்லுங்க சொல்லுங்க. இருட்டுல பெருக்காம வந்த மாதிரி ஏங்க இந்த ஊரால ஊருக்குள்ள நான் இப்படி தனியாக வந்திருக்கும் பொழுது என்கிட்ட பேசுறதுக்கு ஒரே குச்சி கூட இல்லையா? இல்லையா இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் இவத்த ஒரு சரி சூப்பர் ஸ்டார். ஆமா சரி அங்க போமா அவர்கிட்ட போனா நல்லா பேசுவாரு. ஒட்டிக்கார போட்டா அப்படித்தான் போறேன் மறுபடியும் மூச்சு வரைக்கல. ஆளை பாரு மூஞ்ச பாரு வாய பாரு பண்ண பாரு கேட்டா புண்டை வாயில ஆளை கண்ண கண்ணு கீழ வச்சிருக்கறியா மேல வச்சிருக்கறியா ஒரு லாரி கிடைக்கல பஸ் கிடைக்கல கேட்டா புண்டை இலக்கு வந்து யாரா மாப்பள அப்படி எடுத்து புடிச்சிட்டு நான் தண்ணி வராத விட மாட்டேன். என்னடி இப்படிமா கருவாடு இருக்கிற பொம்பளை அது மேல புலி மேல குதி அப்படிட்டு. ஆமா எங்கடா வந்து யாரா பொறுமையா நான் வாடா. என்னது கண்ணு ஓய் பாப்பு ஓய் யா யானா என்ன அப்படி பண்ற என்னடா சொல்லி வந்துட்டு நான் ஒருத்தா நீ நானும் மேட்ச் தண்ணி போட்டுருக்கிறோம். ஆமா அப்படின்னு தெரிஞ்சா வேலை செய்யல கட்டி இருப்பேன். இப்படி வரும்னு தெரிஞ்சா மாத்தி இருப்பேன். தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நினைக்க மாட்டேன். நகத்துக்கான ஓட்ட கூடாது. என்னது அப்படி நான் ரொம்ப மோசமான பிள்ளை. நாய்க்கரம் வந்துருப்பானா வேணாம் நீ கடிச்சு போடுவ கடிச்சு விடுவாரா இருந்தாலும் ஒரு அவங்க ஒரு பெண்களை பார்த்தீங்கன்னா உனக்கு வராதா வேதியா ஒரு ரசிப்பு திறமையும் அவங்ககிட்ட இல்லையா? கிடைக்காத கொடுமை தாங்க. என்னது பொண்டாடி ஊருக்கு போய் 1 வருஷம் ஆகுது. கிடைச்சா நாளை நசுக்கிப்படுவோம். உங்க ஆயா சும்மா தானே இருப்பா? அவளுக்கு ஜீதுல போய் இடம் அடா அது இல்ல என்னை பார்த்து ஒரு பாடல் பாடுவாயோ? சாங்? ஆமா ஒரே சாங். அது இங்கிலீஷ் போட்டு. ஆமா ஏ கண்ணு உனக்கு புதுசுல வேணுமா பழசுல வேணுமா? எதனால எனக்கு சௌரியம் தானா? உனக்கு எதுல பிடிக்கும்? எனக்கு பழசு தான் பிடிக்கும். ஆமா கண்ணு புதுசா இருந்தாலும் லவுக்குன்னு முடிஞ்சு போயிரும் பாட்டு. பழசா இருந்தாதான் கொஞ்சோண்டு பாடு பார்க்கலாம். ஒரு 6 நிமிஷம் பாட்டா இருக்கும். ஆமா கண்ணு பாடு தீட்டு. சரி சரி வாராயோ பாலமின்னு
இது உனக்கு பிடிக்கும். ஆஹா. ஓய். புளிப்பா புளியங்க புடவை கட்டின வெள்ளரிக்கா. புளிப்பா புளியங்க புடவை கட்டின வெள்ளரிக்கா. ஆசா பாவக்கா பருவத்தில கோசாக்கா. புளிப்பா புளியங்க புடவை கட்டின வெள்ளரிக்கா. புளிப்பா 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 புளிச்சு வைக்கிற நீ கிட்ட. அவர் அள்ளி போடு. உழுவான்னு நான் பாக்குறேன். இப்ப நீ அதுக்கு நீ பாது. சரி இது சீராகிறதற்கு தெய்வீக ராஜசபை. ஆமாமா. எங்கடா கை வச்சு ஊனிட்டு இருக்கிற ஜனட முட்டுக்கள்லாம் என்னடா கை வச்சதுனால என்ன ரெண்டு கிலோ குறைஞ்சு போச்சா? சரியாக அடிச்சு விட்டியா? இல்ல சிவன் மாட்ட குழி எவன் போட்டா என்னாயா? ஆண்டவன் சொத்த ஆளுக்கு ஒரு குத்தாயா? என்ன போய் இதுல? நீலாம் ஒரு மனசுனாடா, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன். நீ மாசமா தாண்டி போக முண்டா. இருந்தாலும் சீராகிறதற்கு தெய்வீக ராஜசபை. இந்த ராஜசபை முன்பதாக ஆணாய் பிறந்த அப்பா மகனும் பெண்ணாக பிறந்த எமவேற தாய் மகனும் அனைவற்று பேரு அழகா கூத்து விட்டு அழகா கூத்து பாக்குறாங்க. கோத்து மட்டும் கூத்து பாக்குறாங்க. ஆமா போத்தா நீ தம்ம சொன்ன கோத்து மட்டும் கூத்து பாக்குறாங்க. கூத்து விட்டு கூத்து ரசிக்கிறாங்க. ஆமாமா. இருந்தாலும் இன்று எதற்காக என்ன காரணம் தெரியாதா? நக்கு தெலது மலை கூட பள்ளிக்கூடம். இன்னும் கந்தசாமி ஐயா அவர்கள் கந்தன் ஐயா அவர்கள் மாண்டு மடிந்து விட்டார். இந்த பொய்யுலகம் விட்டு மெய்யுலகம் சென்று விட்டார். ஆமா இது அப்பேற்பட்ட நல்ல மனசெல்லாம் போய் சேர்ந்துட்டாரா? என்ன எப்ப சாவன்னு கேக்குறியா? ஆமா செட்ல 16 பேத்தையும் கொண்டுட்டு போய் மாலா கோயில நாட்டாம நான் போவே மாட்டேன். எங்களெல்லாம் முன்ன அனுப்பிவிட்டுதான் போறோம். பின்னாடிதான் கடைசி டிக்கெட் தான் நம்மளுக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும். இருந்தாலும் அவர் மாண்டு மடிந்து விட்டார். தொடமல் அடிக்கிற எப்படா புடிச்சிச்சு உனக்கு பையன்? என்னையா உள்ள நம்ம கல்லக மாட்டேன் அடியே. இருந்தாலும் அவரோட நினைவு கீர்த்தியாக இன்று ஒரு இரவு தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்று செய்துள்ளார்கள். ஆமா இப்ப நாடகமா ஆகாய கத்திர பருவதம். இந்த நாடகத்திலே நீங்க யாரு? நான் யார் எழுதுகிறேன் சொன்னால் தெரியும். அடியே ஆமா நான் யார் சொல்லவா? நீ எங்கூத்தியா? அடியே நான் வாழ பாரு மாமுள்ள
நான் ஒரு மச்ச விலைகளுக்கு உச்சமில்லாத ரூபி ரூபி 1000 தாதுவர்கள் ஆளாத்தி எழுந்தளிக்க என் பெயரோ லலிதா என்று அழைக்கலாம். அப்ப லலிதாவாக இருந்துட்டாலும் இப்பேற்பட்ட லலிதாவை பெற்றாரே தாய் தந்தை யாருமா? அடியே அம்மா என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசம நாடுகள் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையா என்னை ஆசையாக அன்பாக வளர்த்தி வாழவு செய்தார்களே என் தாய் தந்தையா சொன்னா தெரியுமா? அடியே என்ன தவமா தவம் கடந்தே என் தாய் தந்தையார் யார் என்று தெரியுமா? என் தந்தையாரோ தக்கன் என்று வைக்கலாம். தந்தையாரோ தக்கன். என் தாயாரோ தரணி என்று வைக்கலாம். சட்டைகளுக்கு இதை வச்சு இன்னும் 2 வருஷம் வரணும். ஏற்கனவே எடுத்து இது 10 வருஷம் ஆகுது. நீ சொல்லாத 10க்கு மேல இருக்கும். ஊத்து பழகும் போது எடுத்தான். கேட்டாங்களா? இல்ல இன்னும் 5 வருஷம் சரி அதுக்கு. கண்ணம்மா நான் ஒரு கூத்துக்கு ஒரு சீலை எடுக்கிறேன் நான். ஓய் என்ன மாதிரி இருந்தா நீ என்ன பண்ண? அப்ப நீ சீலை கலகாரம் சேர்த்திருப்ப அதனால ஒரு நாளைக்கு ஒரு சீலை. இருந்தாலும் தக்கன் தரணிக்கு பிறந்திருந்தாலும் எங்கடா கை வைக்கிற சொல்ல தக்கன் தரணிக்கு பிறந்திருந்தாலும் அப்படி இழுத்து அறுத்து விட்டுறோம் நாம கட்சி. சரி உனக்கு கொடுத்து வைக்கல வா இருந்தாலும் அப்படி நான் திறந்திருந்தாலும் 18 வயது தக்க பருவத்துக்கு வந்த பிறகு ஐயா பருவத்துக்கு வந்தீங்கன்னா உடனே சென்னைக்கு சேர்த்தணும் ஐயா. என்ன மாடா திருமணம் ஆகிவிட்டது. ஏன்னா பண்ணவர் இல்ல நீ சொன்னா கூட ஏதோ கோஷ போடலாம். பூசையா போட்டுறாரு விடியறதுக்குள்ளார. நான் மாலையிட்ட மன்னவர் எந்த தேசத்தை ஆண்டு வருகிறான் தெரியுமா? தாரா செப்பன்னு குக்க தெங்கினி பூக்கா. அடியே என்ன மாலை நல்ல முடித்த கோரி
என்னை மாலையிட்ட மன்னவர் யார்? எப்பேற்பட்டவர்? ஆகாய மார்க்கமாக ரதம் செலுத்தக்கூடிய ஆகாய கந்தர்வ மன்னன் என்று அழைக்கலாம். ஆகாய கந்தர்வ மன்னனை மனமுடிந்திருந்தாலும் ஏம்மா நான் கேட்கறது தப்பா நினைச்சுக்காத. அம்மா உனக்குன்னு ஏதாவது புழு பூச்சி இருக்குதா? கண்ணம்மா, அம்மா ஆகாய கந்தர்வ மன்னனை நாங்கள் எத்தனை பேரை திருமணம் செய்தோம் தெரியுமா? எத்தனை பேருமா? 27 மனைவிமார்கள் திருமணம் செய்தோம். சரிம்மா, 27 தேவிமார்களை ஆகாய கந்தர்வ மன்னன் திருமணம் செய்து சீருடன் சிறப்புடனே வாழ்ந்து வந்தாலும் ஏமா உங்களுக்குன்னு புத்திர பாகியம் இருக்குல்ல? அம்மா, ஆண் குழந்தை எத்தனை, பெண் குழந்தை எத்தனைமா? நீ கேட்கின்ற கேள்விகள் எல்லாம் கல்லடி பட்டு கண்ணாடி போல் எப்படி உடையுமோ அது போல் என் மனமோ உடைந்து விட்டது கண்ணம்மா. எங்கள் நாட்டில் எங்களுக்கு சொத்தில் குறவில்லை, சுகத்தில் குறவில்லை, நாட்டில் குறவில்லை, நகரத்தில் குறவில்லை. அம்மா, எங்களுக்கு குறை என்பது ஒன்றே ஒன்றுதான். என்னதுமா? கண்ணம்மா,